நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கும் வரத்தை அன்பின் அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்துவீர்கள் என்றால் யார் மேலும் உங்களுக்கு பொறாமையோ விரோதமோ உண்டாகாது. நீங்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை மற்றொருவர் செய்வதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொறாமை அல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி வழியும். உங்கள் உதடுகள் கர்த்தரை துதிக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் வாஞ்சையோடு காத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனங்கள் வரை பார்த்தோம். இன்று நாம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12லிருந்து 20ஆம் வசனங்கள் வரை தியானிக்கப் போகிறோம். இந்த வேத பகுதியில் பவுலானவர் வித்தியாசமான சில விஷயங்களை செய்கிறார். அவர் யாரையெல்லாம் பார்த்தார்? எப்படிப்பட்ட சுவிசேஷங்களை பார்த்தார்? அவர்கள் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள்? அதற்கு பவுல் என்ன செய்தார்? சுவிசேஷமானது எப்படி பிரபலமாயிற்று? இவை அனைத்தும் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்போம். வாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அவளோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இன்று நாம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். மிக உணர்ச்சி வசப்பட்டவராக பவுல் பேசுகிறார். பவுல் சிறையிலே இருக்கிறார் என்பதை பிலிப்பி விசுவாசிகள் கேள்விப்பட்ட பொழுது தங்கள் போதகரான எப்பாப்ரோதீத்துவை அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். பவுல் அப்போஸ்தலனை பார்த்த அவர் பவுல் சிறையில் இருப்பதை குறித்து திருச்சபை மக்கள் எவ்வளவு அதிகமாக வேதனைப்படுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய ஊழியமெல்லாம் தடைப்பட்டு விட்டதே, சுவிசேஷம் இனி மற்ற இடங்களுக்கு கடந்து செல்ல முடியாதே என்று வேதனைப்பட்டிருப்பார்கள். எனவேதான் பவுல் அவர்களுக்கு மறு உத்தரவு சொல்லும் பொழுது, பிலிப்பி சபை மக்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எனக்கு சம்பவித்தது சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய வேண்டும் என்கிறார். இவ்வாறு அவர் கூறுவதற்கான காரணத்தை விபரமாக தொடர்ந்து வருகிற வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி. பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி சிறையிலே இருக்கிறார். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல, நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்த பொழுது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகருடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் ஒரு காவலாளியோடு கூட எப்பொழுதும் சங்கிலியினாலே பிணைக்கப்பட்டவராய் தனித்து குடியிருக்கிறார். அந்த ரோம சேவகன் ராயனுடைய அரண்மனையிலே உள்ளவன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது பவுல் எப்படிப்பட்ட சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் 9:15 தேவனே கூறியிருக்கிறார். அங்கே அவர் என்ன சொன்னார்? அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று கூறியிருக்கிறார். அதுவரை ரோம சாம்ராஜ்யத்திலே சாதாரண மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். இப்பொழுது ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு 4 மணி நேரமும் ரோம அதிகாரத்திலே மிக முக்கியமான சேவகரோடு இணைக்கப்பட்டவராய் இருந்தார். அவ்வாறு இணைக்கப்பட்டிருந்த பலரை அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினார். ராயனுடைய குடும்பத்திலும் பலர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். பின்னான காலங்களிலே டெர்டூலியன் இதை குறித்து எழுதும் பொழுது, இப்படி பொறுப்பில் இருக்கிற அநேகர் கிறிஸ்தவர்களாக இருப்பதை ரோம அதிகாரிகள் கண்டபொழுது அவர்கள் கலங்கினார்கள் என்று எழுதியிருக்கிறார். அவ்வாறு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பலர் இரத்த சாட்சிகளாகவும் மரித்திருக்கிறார்கள். எனவே பவுல் அப்போஸ்தலன் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தது எந்த விதத்திலேயும் சுவிசேஷம் தடைபட அல்ல, அது மேலும் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள்.
ஆதி திருச்சபையிலே அநேகர் கர்த்தருக்காக சாட்சி சொல்ல வாஞ்சிய உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுவதை கேட்ட பின்னர், நானும் கர்த்தருக்கு சாட்சி சொல்ல விரும்புகிறேன், ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல என்னாலே கூற முடியாது என்றுதான் கூறியிருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்திலே இருந்த நாட்களிலே மற்ற விசுவாசிகள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க தாங்கள் தகுதியற்றவர்களைப் போல உணர்ந்திருப்பார்கள். ஆனால் அவர் சிறைப்பட்டு போனார் என்பதை கேள்விப்பட்டவுடன் அவரை சார்ந்த எல்லா திருச்சபையின் விசுவாசிகளும் தைரியமாக மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை கூற ஆரம்பித்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது சிறையிலே இருக்கிறார், அவரால் ஒன்றும் சொல்ல முடியாது, எனவே நான் புறப்படுகிறேன் என்று புறப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதிலே கருத்துள்ளவர்களானார்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய திருச்சபை ஒரு ஜீவனுள்ள திருச்சபையாக இருக்கும் என்றால் உங்கள் திருச்சபையிலே தொடர்ந்து சுவிசேஷ ஊழியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட வாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளும் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்துவதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருப்பார்கள். அதை குறித்து உங்கள் போதகர் அடிக்கடி உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். இங்கே இந்த சகோதரர்களிலே அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சிலர் என்று சொல்லப்படவில்லை. சகோதரரிலே அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை அறிவித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைப்பட்டு போனதினாலே ஏற்பட்ட மற்றுமொரு நன்மையும் உண்டு. அது இங்கே சொல்லப்படவில்லை. அது என்ன தெரியுமா? அவர் சிறையிலே இருந்தபடினாலேதான் எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பெலமோன் ஆகிய நிருபங்களை எழுதினார். இது எத்தனை அற்புதமான நிருபங்களாகும்! பவுல் அப்போஸ்தலன் சிறையிலே வைக்கப்படாமல் இருந்திருப்பார் என்றாலும் தேவன் இந்த சத்தியங்களெல்லாம் திருச்சபைக்கு கற்றுக் கொடுப்பதற்கு மற்றுமொரு வழிமுறையை தெரிந்தெடுத்திருப்பார். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறது போல தேவன் தெரிந்தெடுத்த வழிமுறை இதுவே. எனவேதான் மிக திட்டமும் தெளிவுமாக என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள், எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலியமாவதற்கு ஏதுவாயிற்று என்கிறார். பிலிப்பியர் 1:15 சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். பிரியமானவர்களே, பொறாமையினாலும் விரோதத்தினாலும் எப்படி கிறிஸ்துவை பிரசங்கிக்க முடியும் என்று சிலர் எண்ணுகிறதுண்டு. பவுல் அப்போஸ்தலன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை கர்த்தரை விசுவாசித்த இன்னும் சிலர் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது பவுல் அப்போஸ்தலனின் ஊழியங்களின் விளைவுகளோ அல்லது இவர்கள் எதிர்பார்த்த விளைவுகளோ ஏற்படாததினாலே பவுல் அப்போஸ்தலன் மேலே இவர்களுக்கு பொறாமையும் விரோதமும் உண்டாயிருக்கலாம். பொறாமையும் விரோதமுமாகிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் ஒவ்வொருவருக்கும் என்று தேவன் தனித்தனியாக என்ன வரங்களை கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாயிருக்க வேண்டும். நாம் எல்லாருக்கும் ஒரே விதமான வரம் கொடுக்கப்படவில்லை. அவ்வாறு எல்லாருக்கும் ஒரே விதமான வரம் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றால் சபையாகிய சரீரம் செயல்பட முடியாது. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிற வரத்தை அன்பின் அடிப்படையிலே நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படி நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்றால் யார் மேலும் உங்களுக்கு பொறாமையோ விரோதமோ உண்டாகாது. நீங்கள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை மற்றவர்கள் செய்கிறதுனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொறாமை அல்ல, உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி இளம்பும். நீங்களும் அவர்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாவீர்கள். 1 கொரிந்தியர் 4:7 பாருங்கள். அன்றியும் உன்னை விசேஷித்தவனாக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? திருச்சபைக்கு வெளியே காணப்படும் போதைப் பொருட்களும் மதுபானங்களும் கூட திருச்சபைக்குள்ளே இருக்கும் இந்த பொறாமையைப் போலவும் விரோதத்தைப் போலவும் சபையை கெடுக்க முடியாது. அந்த அளவு இந்த பொறாமையும் விரோதமும் சபையை கெடுக்கக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையிலே யார் மேலாவது உங்களுக்கு பொறாமையோ விரோதமோ இருக்கும் என்றால் ஆண்டவர் முன்னிலையிலே அதை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். யாராவது சிறப்பான காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டாகிறதா? உங்களுடைய உதடுகளிலே துதி எழும்புகிறதா? அல்லது உங்கள் வயிறு எரிகிறதா? பிலிப்பியர் 1:16 சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து
சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். பொறாமையோடும் விரோதத்தோடும் இருந்தவர்கள் உண்மையான மனதோடு கிறிஸ்துவை அறிவிக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு துன்பம் உண்டாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாய் இருந்தது. அவரை குறித்து வேறு எதுவும் அவர்களால் தவறாய் பேச முடியவில்லை. அவர் சிறையிலே இருக்கிறார். வெளியே வந்து அவர்கள் கூறுவது தவறு என்று எதையுமே அவர் நிரூபிக்க முடியாது. எனவே அவருக்கு விரோதமாய் அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள். பிலிப்பியர் 1:17 சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இரண்டு விதமான கூட்டத்தினர் பவுலை மனதிலே எண்ணிக்கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் குறித்து பவுல் அப்போஸ்தலனுடைய எண்ணம் என்ன? பிலிப்பியர் 1:18 இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். அது உண்மையான நோக்கத்தோடு செய்யப்பட்டாலும் சரி அல்லது தவறான நோக்கத்தோடு செய்யப்பட்டாலும் சரி. பிரியமானவர்களே, சில வீடுகளிலே விரோதத்தினாலும் பகையினாலும் கூட கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். இன்றைக்கும் அது நடைபெறுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல நாமும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுவதை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி வாரத்திலே 5 நாட்கள் ஒலிபரப்பப்பட்டு கொண்டு இருந்தாலும் இதே காலங்களிலே பல இடங்களிலே வேத பாட வகுப்புகளும் நடைபெறுகிறது. எங்கெல்லாம் வேத வசனங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அதை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஒருவர் தவறான எண்ணத்தோடு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தாலும் அதன் மூலமாக கூட பலர் ரட்சிக்கப்பட முடியும் என்பது ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. எந்த ஸ்தாபனம் என்பதல்ல, கர்த்தர் தம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற எல்லா இடங்களிலேயும் அதை மகிமைப்படுத்துகிறார். இப்படி தேவன் அவருடைய வார்த்தையிலே வைத்திருக்கிற முக்கியத்துவத்தை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுதுதான் தூய ஆவியானவர் மக்களை ஆசீர்வதிக்க முடியும். பிலிப்பியர் 1:19 அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். இங்கே ரட்சிப்பு என்று அவர் கூறுவது சிறையிலிருந்து கிடைக்கப் போகும் விடுதலை குறித்து பேசுகிறார். ஒரு காலத்திலே தேவன் வல்லமையாக பயன்படுத்திய ஊழியர் ஒருவர் புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்ட பொழுது பலரிடத்திலே தனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். ஆனால் அவருடைய ஊழியத்திலே ஆசீர்வாதம் பெற்ற சிலர் அவரிடத்திலே வந்து, நீங்கள் ஜெபித்தாலே தேவன் கேட்பாரே, ஏன் நீங்கள் அநேகரை ஜெபிக்க கேட்கிறீர்கள் என்று கேட்டார்கள். பிரியமானவர்களே, வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அன்று எருசலேம் திருச்சபை மக்களின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பேதுருவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒவ்வொரு நிருபத்திலேயும் எழுதும் பொழுது தனக்காக அந்த திருச்சபை விசுவாசிகள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக விசுவாசிகள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய ஜெபம் நிச்சயமாக ஊழியக்காரர்களை தாங்குகிறதா இருக்கிறது. ஊழியக்காரர்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பொதுவாக கர்த்தாவே இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்காமல் நாம் பல குறிப்புகளை மனதிலே கொண்டு ஜெபிக்க வேண்டும். திருச்சபை மக்களுடைய ஜெபம் நிச்சயமாகவே ஊழியக்காரர்களை தாங்குகிறதா இருக்கிறது. அங்கே அவர் சொல்லும் பொழுது வேண்டுதலினாலே மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் ஜெபத்தின் மூலமாகவே நாம் கிடைக்க பெற்றுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். உங்கள் திருச்சபை போதகருக்காக, நீங்கள் தாங்கி வருகிற ஊழியக்காரர்களுக்காக பெயர் சொல்லி ஜெபிக்கிறீர்களா? உங்கள் வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுக்கிறார். பிலிப்பியர் 1:20 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாயிலும் சாவினாலாயிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பவுல் அப்போஸ்தலன் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் காலத்திலேயும்
கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லும் பொழுதும் தனது சாட்சியை குறித்து அவர் ஒருபொழுதும் வெட்கப்படவில்லை. யோவான் இதை குறித்து என்ன எழுதியிருக்கிறார்? கிறிஸ்து தனது சபையை எடுத்துக்கொள்ள வரும்பொழுது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் என்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நீங்கள் அதை வாசித்து பார்க்கலாம். இதை நாம் மனதிலே வைத்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுடைய வருகையிலே அவரை சந்திக்க வெட்கப்படாதவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று கர்த்தருடைய வருகை குறித்து கேள்விப்படுகிறதற்கு அநேகர் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அதை குறித்து அநேகர் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே நம்மிலே எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்றால் மிக குறைவானவர்களே. அவர்கள் ரட்சிக்கப்படவில்லையா? ஆம், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்றாலும் அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க வெட்கப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை நற்செய்தியை பிரசங்கிக்கிறதாக இல்லை. பிரியமானவர்களே, சற்றே எண்ணி பாருங்கள். இந்த அதிகாரம் கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து நமக்கு விவரிக்கிறது. இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரத்தை குறித்தும் ஒரே வசனத்திலே அவர் விவரிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். சில வேளைகளிலே ஒரே வாக்கியத்திலே அதை அவர் கூறி முடித்து விடுகிறார். இந்த முதல் அதிகாரத்தை ஒரே வாக்கியத்திலே அவர் சொல்லுகிறார். இதை 21ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிந்திப்போம். இன்று கேட்ட செய்தியை சற்றே நம் மனக்கண் முன் கொண்டு வருவோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியையை தொடங்கின ஆண்டவர் கிறிஸ்துவின் நாள் வரையந்தம் முடிய நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாக, ஆவியின் கனி காணப்படுகிறவர்களாய் வாழ நாம் ஜாக்கிரதையாயிருப்போம். நாம் எந்த பணி செய்கிறவர்களாய் இருந்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட பொழுது அநேகர் திருவசனத்தை சொல்ல துணிந்ததைப் போல வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? மட்டுமல்ல, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரருக்காக கருத்தோடும் கரிசனையோடும் பொறுப்போடும் ஜெபிக்கிறவர்களாய் வாழவும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஊழியங்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்களும் கர்த்தரை துதிக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இன்றும் நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபையை நினைத்த பொழுதெல்லாம் உம்மை துதித்தது போல எங்கள் வாழ்க்கையை பார்க்கிற நீர் எப்பொழுதும் மகிழ்ச்சியடையத்தக்கதாக நாங்களும் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். ஆவியின் கனி காணப்படுகிறவர்களாக, ஆத்தும பாரம் நிறைந்தவர்களாக, எங்களிலே நற்கிரியையை தொடங்கினவர் உம்முடைய வருகை பரியந்தம் முடிய நடத்துவீர் என்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உறுதியாய் தாரும். டிரான்ஸ்வர் ரேடியோவின் ஊழியங்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் தங்கள் தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே, திருச்சபைகளிலே சிறு சிறு குழுக்களாக கூடி ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து உமக்குள்ளே அவர்கள் எப்பொழுதும் திருப்தியோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ நீரே அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். குறிப்பாய் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடையவும் முதிர்ச்சிக்குள்ளே கடந்து வரவும் உம்முடைய சமாதானத்தை பெற்றவர்களாக வல்லமையுள்ள சாட்சிகளாய் வாழ நீரே அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பொதுவாக ஒரு சாதாரண மனிதனாக நாம் இருப்போம் என்றால், அதாவது ஆவியானவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் இருப்போமானால் நம்மால் பவுல் அனுபவித்த துன்பங்களை அனுபவிக்க இயலாது. பவுலானவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கூட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அங்கு இருக்கின்ற அனைவருக்கும் அறிவிக்கிறார். ரோம சாம்ராஜ்யத்தில் இருக்கும் பெரிய பெரிய தலைவர்கள், சிறைச்சாலையில் இருக்கும் தலைவர்கள் என எல்லாருக்கும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்பதை இன்று வாசித்த வசனங்கள் மூலம் உணர முடியும். யோசித்து பாருங்கள். நீங்கள் சிறைச்சாலையில் இருக்கிறீர்கள். அப்பொழுது உங்களுக்கு சில உடல்நல குறைபாடுகள் ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உணவும் சரிவர கிடைக்கவில்லை. நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? தேவன் என்னை கைவிட்டாரோ, தேவன் என்னை மறந்துவிட்டாரோ? ஆனால் பவுல் இங்கு என்ன செய்கிறார்? அத்தனை வேதனைகள் மத்தியிலும், அத்தனை துன்பங்கள் மத்தியிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதுவான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் கஷ்டமான நேரங்களிலும் சுவிசேஷத்தை நாம் சந்தோஷமாக பிரசங்கிக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, ஒன்றை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.
நம் வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருடைய சுவிசேஷத்தை பிறருக்கு பிரசங்கிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் எந்த வாயிலாக சென்றாலும் நாம் அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14.